ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும், அது புல்லட். என்னதான் கிளாசிக், இன்டர்செப்டார், ஹிமாலயன், ஹண்டர் இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்தாலும் நமக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் போகுது அப்படின்னாவே உடனே அதை புல்லட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு காரணம் பல வருஷமாக புல்லட் அப்படிங்கிற மாடல் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மாடலாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ரெவல்யூஷன் பண்ணிச்சு. கிளாசிக் அப்புறம் தண்டர்பர்ட், அதுக்கப்புறம் ஹிமாலயன், மீட்டியார், இப்போ வந்து ஹண்டர்னு ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்தாலுமே இந்த புல்லட் அப்படிங்கிற இந்த டிசைனுக்கு வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால தான் பழைய புல்லட்லேருந்து 350cc புது புல்லட் டிசைனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 350லேருந்து இப்போது 650 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்கிரேடை தான் இந்த மோட்டோவர்ஸ் 2025 அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வாக் ரவுண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. புல்லட் அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த பெஞ்ச் சீட்டு தாங்க. கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் வரும், ஆனால் இந்த புல்லட்டில் மட்டும்தான் இந்த பெஞ்ச் சீட் மாதிரி இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசாக மெட்டலில் வந்து செம்மையாக இருக்கும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் கிளாசிக்குக்கும் புல்லட்டுக்கும் பெரிய சேஞ்செல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரியர்னு வர்றப்ப தான் பழைய புல்லட்டில் ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரும், ஆனால் இப்போ அதை லைட்டாக கர்வியாக மாற்றிட்டாங்க. அது ஒரு டிசைன் சேஞ்ச் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஓவராலாக இந்த பைக்கை நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப பல்கியாக இருக்குங்க. முன்னாடி புல்லட் 350 இருந்தப்பவே ஒரு மாதிரி பல்காக இருக்கும், ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அது காரணம் இதில் இருக்கிற அந்த 650cc இன்ஜின் தான். இந்த இன்ஜின் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இன்டர்செப்டரில் ஆரம்பித்து ஏகப்பட்ட 650 லைனப்பில் இந்த இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. அதே இன்ஜின் பவர், அதே நியூட்டன் மீட்டர் டார்க்கு, ரொம்ப ரிஃபைன்டான ஒரு இன்ஜின். உண்மையிலே வந்து நீங்கள் ரைட் பண்ணுறப்ப இந்த 650s எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே ஜாலியை இந்த புல்லட்லேயும் கொடுத்துருக்காங்க. புல்லட் அப்படின்னு வர்றப்ப இதோடைய டிசைன் வந்து இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் தான். இந்த கோல்டன் ஸ்ட்ரைப்ஸும் அப்புறம் இந்த கோல்டன் எம்போஸ் பண்ணி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதும் இதோடைய லோகோ இது எல்லாமே வந்து அந்த புல்லட்டுக்கு ஒரு அதிகமான வேல்யூ கொடுக்கும். வீல்ஸ்ன்னு வர்றப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சு, ரியரில் 18 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான புல்லட்டை ரைட் பண்ணுற மாதிரி தான் இதோட எர்கனாமிக்ஸும் இருக்குது. அதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லி வேரியன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் தான் பார்க்குறதுக்கு உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு கலராக இருக்குது. அதோட இந்த குரோம் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். லிட்ரலி வந்து இந்த இன்ஜினில் ஆரம்பித்து இந்த சைலன்சர் வரையுமே இருக்கிற அந்த குரோம் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு புல்லட்டுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு அழகை கொடுக்குது. இதோட சீட் ஹைட் 800 mm அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அதோட உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் இருக்குது அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ட்ரிப்பாடும் இந்த இடத்துல வருது. இந்த புல்லட்டோட ப்ரைஸிங்கை வந்து இன்னும் சொல்லலை. ஐக்மாவில் ரீசெண்டாக நடந்த ஐக்மாவில் வந்து இதை வந்து அன்வீல் பண்ணாங்க. UK ப்ரைஸ், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கான ப்ரைஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதோட ப்ரைஸை வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதோட இந்த புல்லட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் இதை வந்து ரைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இதை ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணி இதோட ரைட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் ஒரு ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். மோட்டோவர்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நான் TJ. நன்றி.